அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? எது நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? மக்களே, நன்றி சொல்வதுதான் நல்லது இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 12 14 முடிய. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயில் வழியை நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வழியில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிகவும் குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஏனென்றால் நம்ம அகன்ற நல்ல நிறைவான பாதை, நம்ம கண்ணுக்கு நிறைவாக இருக்குது, இந்த பாதையில் நாம் செல்லும்போது நமக்கு எந்த இடையூறும் இல்லைன்னு சொல்லும்போது அது நம்மளை தீமைக்கு அழைத்து செல்கிறது இல்லையா? கஷ்டமான கரடு முரடான பாதை, நான் கடந்து வந்த பாதையை நாம் நினைத்து பார்க்கும்போது கரடு முரடான பாதைகள், முட்களும் கல்லுகளும் நிறைந்த பாதை, நாம் நடக்கும்போது எவ்வளவு துன்பப்பட்டிருப்போம், எவ்வளவு துயரப்பட்டிருப்போம் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அந்த துயரத்தின் மூலமாக நாம் என்ன இழந்திருப்போம் என்பதும் தெரியும். நம்ம மரியாதை கூட இழந்திருப்போம். பிறர் நம்மளை மரியாதை குறைவாக நடத்தி இருந்திருப்பார்கள் இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் நம்மளை ஏளனமாக பார்த்திருப்பார்கள், நம்மளை தலகுனியும்படி வைத்திருப்பார்கள். அதுக்கு எல்லாமே நாம் நன்றி சொல்ல வேண்டும். இடுக்கமான வாயில் நாம் இறைவனோடு இணைந்து நடக்கும்போது இடுக்கமான வாயில் தான் நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் நோவுகளும் நொடிகளும் எல்லாமே இருக்கிறது. அதை கடந்து வருவது ரொம்ப கடினம். கடந்து விட்டோம் என்றால் நாம் வாழ்வது எளிமை, நிறைவான சுகம் இல்லையா? இவ்வுலக வாழ்க்கையில் நாம் துன்பப்படுகிறோமா? விண்ணுலக வாழ்க்கை நம் நிறைந்ததாக இருக்கும். அப்படி நிறைவாக இருப்பதைத்தான் நாம் தேட வேண்டும். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், அதை நாமும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அல்லவா? எதனாலும், ஒரு உணவா, உடையா, பொருளா, மன அமைதியா, எதனாலும் பிறர் நமக்கு என்ன தர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி கொடுத்தால் தானே இந்த வாழ்க்கை நிறைவாக இருக்கும். பெற்றுக்கொண்டே மட்டும் இருந்தால் அது நன்றாக இருக்கிறது? நல்லா இருக்கா? இல்லை. ஆமாம். ஏனென்றால் கொடுப்பதில் இன்பம், பிறருக்கு கொடுப்பதில் இன்பம். அதாவது தேவை எங்கேயோ அங்கே அறிந்து கொடுப்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது பாருங்கள், அதில் ஒரு நிறைவு இருக்கிறது பாருங்கள். அதுதான் நாம் வாழ்வதற்கு உண்டான, வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம். அதில் தான் ஒரு நிறைவு இருக்கிறது நமக்கு. அப்போது அப்படி நிறைவாக இருக்கும்போது நாம் எந்த இடுக்கமான வாயிலையும் கடந்து செல்லலாம். எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும், வேதனைகள் பாடுகள் இருந்தாலும், நோவுகள் நொடி இருந்தாலும் கடந்து செல்லலாம். எங்களுக்கு துன்பம் இல்லை என்று நினைக்கிறீங்களா? எங்களுக்கு நோவு இல்லை என்று நினைக்கிறீங்களா? எல்லாமே இருக்கிறது. அதெல்லாம் கடந்து வரும்போது தான் அவரோடு நாம் இணைந்து நடக்கிறோம். எல்லா துன்பங்களுக்கும் மத்தியிலும் அவர் நம்மளோடு இருந்து வழி நடத்துகிறார். நம் துன்பங்களோடு அவர் இருக்கிறார், நம்மளை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார் இல்லையா? இது போதுமே நமக்கு. அப்போது நாம் செல்லுகின்ற வழி என்னது? வாயில் என்ன? இதுதான். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலர். அந்த சிலரில் நாம் ஒருத்தராக இருப்போமே இல்லையா? இருப்போமா? இருக்கணும். நாம் இருந்தால் தான் நம்ம வாழ்வுக்கு செல்லும் வழியில் செல்ல முடியும். இது கால் வரைக்கும் நம்ம கேட்டதையும் பார்த்ததையும் மட்டும் கண்டுட்டு அப்படியே நம்ம இருந்தோன்றால் அது ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம எல்லாமே நிறைவான வழியில் நடக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்து செல்கிறாண்டா, அந்த வழியிலே நாம் செல்வோமா? ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால் எந்த துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆமாண்டவரே, அந்த எங்களோடு இருந்து எங்களை தாங்குகிறீர், எங்களை தப்புவிக்கிறீர், எங்களை ஏந்துகிறீர். உம்முடைய கருத்துக்குள் ஏந்தி வைத்து எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அதை உடனுக்குடன் செய்து தருகிறீரே, அதற்கும் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைந்திருக்கும் போது எங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். அதனால் நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த எண்ணத்தோடு எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன்.